Hi students, இன்னைக்கு நாம French Revolutionலேருந்து the reign of terror பத்தி தான் பார்க்க போறோம். 1793லேருந்து 1794 தான் வந்து reign of terror அப்படின்னு ரெஃபர் பண்றோம். ஏன்னா ராபர்ஸ்பியர் வந்து அந்த டைம்ல பாலிசி ஆஃப் சிவியர் கண்ட்ரோல் அண்ட் பனிஷ்மெண்ட்றது ஃபாலோ பண்ணார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எனிமீஸா கன்சிடர் பண்றாங்க இல்லையா, ரிப்பப்ளிக் எனிமீஸா இருந்தாங்கல்ல, அதாவது எக்ஸ் நோபல்ஸ், கிளர்ஜி அண்ட் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அவரோட ஓன் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த மெம்பர்ஸா இருந்தாலும் அவரோட மெத்தட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க, அதை அக்ரி பண்ணலை அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இம்ப்ரிசன் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரெவல்யூஷனரி ட்ரிபியூனல் கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் கோர்ட் வந்து அவங்கள கில்ட்டியா கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கிலட்டின் பண்ணிடுவாங்க. கிலட்டின்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ்ல 2 போல்ஸ் இருக்கும், ஒரு பிளேட் இருக்கும். அந்த பர்சனோட கழுத்தை அதுல வச்சு அவங்கள பிஹெட் பண்ணிடுவாங்க, அவங்க கழுத்தை அறுத்துடுவாங்க. இதுக்கு பேர் தான் கிலட்டின். ஸோ இந்த மாதிரி தான் ராபர்ஸ்பியர் அவரோட எனிமீஸா கன்சிடர் பண்ணாங்க இல்லையா, எக்ஸ் நோபல்ஸ், கிளர்ஜி, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ், இவங்க எல்லாமே வந்து பிஹெட் பண்ணியிருக்காரு, கிலட்டின் பண்ணியிருக்காரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா இதை இன்வென்ட் பண்ணவர் டாக்டர் கிலட்டின் அப்படிங்கிறவர். அதனால அவர் பேரை சேர்த்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு இந்த நேம் வச்சிருக்காங்க, இந்த டிவைஸ்க்கு இந்த நேம் வச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.